அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூன் 28ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்த்துலாம். வழக்கம் போல் நம்ம டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லை. ஸோ நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிஷ் அட்வைஸ்ட்டை இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ்ட்டை நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுக்குங்கிறத யோசித்து முடிவெடுங்க. நான் ஒரு செபிஷ் அட்வைஸர்லாம் இல்லைங்க, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச நல்ல செய்தியை ஒரு நண்பர்கிட்ட பகிர்ற மாதிரி பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பகிர்வு. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஷேர் மார்க்கெட் என்ன நடக்குங்கிறத, குறிப்பாக டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிட், ரைட் இஷ்யூ, ஆர்டர்ஸு, ரிசல்ட், இது சம்மந்தமான செய்திகள் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். நேற்று கூட நம்ம வீடியோ பார்த்துருந்தோம், ஒரு சிடிஎஸ்எல்லோட போனஸ் நியூஸோ. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நடக்கும், எப்போவாது நடக்கும், அடிக்கடி நடக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்காக ஒரு ஸ்டாக்கை வாங்குறதும் அட்வைசபிள் கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ரிஸ்க்கை தெரிஞ்சுட்டு உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த முடிவெடுங்க. இது எப்போவாது நடக்கக்கூடியது. ஸோ இதனால தான் செய்தியோட எஃபெக்ட்டு. ஒரு செய்தினால ஒரு ஸ்டாக் மேலேயும் போகும், கீழேயும் போகும். அது அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலை பொறுத்து இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு ஜெயந்த் அக்ரோ ஆர்கானிக்ஸ் லிமிடெட். 305 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 5 ரூபா டிவிடெண்டாக தராங்க. அதோட ஸ்பெஷல் டிவிடெண்டாக 2 ரூபா 50 பைசா தராங்க. இதெல்லாம் பழைய செய்தி தான். ஸோ டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டை தான் கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு 12 ஜூலை 2024. செக்டர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க ஜெயந்த் அக்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் ஆட்டோ காம்பனண்ட் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 844, 3 ரூபா 75 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 0.5% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 15 ஜூலை, எக்ஸ்டேட்டும் சேம் தான். செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க என்டிஆர் ஆட்டோ. ஃபிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் 1382 கரண்ட் ப்ரைஸு, 7 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.5% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு 16 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் ரப்பர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஐடிபிஐ பேங்க் லிமிடெட் 83 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு 16 ஜூலை. செக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க நம்ம ஐடிபிஐ பேங்க். டிடிகே ஹெல்த் கேர் லிமிடெட் 1470 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 10 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 0.5%க்கும் அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டு 17 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் டைவர்சிஃபைடில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க டிடிகே ஹெல்த் கேர் லிமிடெட். டேன்லா பிளாட்ஃபார்ம் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 941, 6 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 0.5%க்கு அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டு 18 ஜூலை. செக்டர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க நம்ம டேன்லா பிளாட்ஃபார்ம் லிமிடெட். அல்ட்ராமரைன் அண்ட் பிக்மெண்ட்ஸ் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 465, 5 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி 1% வருது டிவிடெண்டில். இதற்கான ரெக்கார்டு 18 ஜூலை. செக்டர் டை அண்ட் பிக்மெண்ட்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பேனசோனிக் எனர்ஜி இந்தியா கம்பெனி லிமிடெட் 519 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 8 ரூபா 85 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு 18 ஜூலையாக இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டவுட் இருக்குது. செக்டர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க நம்ம பேனசோனிக். டாபர் இந்தியா லிமிடெட் 600 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 2 ரூபா 75 பைசா ஆல்ரெடி டிவிடெண்ட் அறிவிச்சது தான். டிவிடெண்டில் 6% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டு 19 ஜூலை. செக்டர் பார்த்தீங்கன்னா பர்சனல் கேரில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க நம்ம டாபர் இந்தியா. பிஎஸ்எல் லிமிடெட் 201 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 1 ரூபா டிவிடெண்டில் 0.5%. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 30 ஜூலை. செக்டர் அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ரஜோ இன்ஜினியரிங் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 317, டிவிடெண்டு போனஸ் 2 அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 25 பைசா தராங்க, 25 பைசா. அதுக்கப்புறம் போனஸும் தராங்க 1:1. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸு. இந்த டிவிடெண்டானது போனஸ்க்கு முன்னாடி உள்ள டிவிடெண்டு. ஸோ 25 பைசா 317 ரூபாய்க்கு. இதே போனஸ்க்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா 12 பைசாவோ என்னமோ வரும்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டாக்குக்கு. ஸோ இல்லை 12 பைசா என்னமோ வரும். ஸோ இது 25 பைசா 317 ரூபாய்க்கு என்ன டிவிடெண்டு. ரெக்கார்டட் எக்ஸிட் கம்பெனி இன்னமும் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கும் ரிசல்ட். அதை பற்றி நியூஸ் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். செக்டர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ரஜோ இன்ஜினியரிங் லிமிடெட். கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் லிமிடெட் 2083 ரூபா கரண்ட் ப்ரைஸு, ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, நம்மளும் அப்டேட் பண்ணியிருந்தோம். 1:5 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை 2 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். டிவிடெண்டு போனஸு இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ இதுலேயும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ 2083 ரூபா இருக்க ஸ்டாக்கு 5 பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆகும். இது எக்ஸிட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கோ அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க.
செக்டர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, கிம்ஸ், அதாவது கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அடுத்த ஆர்டரு அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் பினாக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் லிமிடெட். 119 ரூபா கரண்ட் பேஸு, 6,33,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது ஜேகே சிமெண்ட் லிமிடெட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 306 ரூபா கரண்ட் பேஸு, நல்ல ஒரு சூப்பரான ஆர்டர் கிடச்சிருக்கு கம்பெனிக்கு. 3,172 கோடி 3,172 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொஞ்சம் வாய் கொள்ள ஆரம்பிச்சுட்டு தப்பாக நினச்சிடாதீங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு வெஹிக்கல் நிகம் லிமிடெட். ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு. ஸோ மண்டே தான் தெரியும் இதோட ரிசல்ட் எப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர், அதாவது வட இருக்கும் போர்டு மீட்டிங்கில் இது குறித்தான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு கம்பெனி சொல்கிறாங்க. அது எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது போர்ட் ஆஃப் டேரக்டர் கையில் தான் இருக்குது, எந்த ஒரு உறுதியும் கிடையாது. பட் 90% சொன்ன மாதிரி செய்வாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா விஷன் லிமிடெட் 4,449 ரூபா கரண்ட் பேஸு, ஒரு ஹை வேல்யூவான ஸ்டாக்கு. 3 ஜூலையில் இவங்க போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிட் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்குது, ஸ்டாக்கும் ஹை வேல்யூவாக இருக்கனால அதை ஸ்பிட் பண்ணி குறைஞ்ச ரேட்டுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட ஸ்டாக் இப்போதைக்கு பிஎஸ்சியில் மட்டும்தான் லிஸ்ட்டாக இருக்குது. என்எஸ்சிலையும் லிஸ்ட்டுக்கான வேலையை செய்ய போகிறாங்கிறது அந்த போர்டு மீட்டிங்கில் கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஸோ மேற்கொண்டு என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்பிட் என்ன மாதிரி அறிவிக்கிறாங்க, அதேமாதிரி எப்போ என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். செக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ரீட்டைலில் இருக்காங்க ஆதித்யா விஷன். விஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 42 ரூபா கரண்ட் பேஸு, 3 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவெண்ட் குறித்தான முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க கம்பெனி. சர்வீஸ்னு செக்டர்னு பார்த்தீங்கன்னா போர்ட் அண்ட் போர்ட் சர்வீஸில் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவெண்ட்டும் தராத ஒரு கம்பெனி. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிவெண்ட் தராங்கன்னு. வழக்கமாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவேன், இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாக பேச காரணம் நிறைய கமெண்ட்டில் சொல்கிறாங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசும்போது எங்களுக்கு ஒன்றுமே சரியாக புரிய மாட்டாங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்கன்னு. அது எனக்கு இயல்பானது, கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி அடுத்து நம்ம பார்க்க போது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட் டிசிஎஸ் 3,904 ரூபா கரண்ட் பேஸு. இவங்க போர்டு மீட்டிங் 11 ஜூலையில் இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டிவெண்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. டிவெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 20 ஜூலை 2024. ஸோ இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனி இதாக தான் இருக்கும். ஏன்னா ஜூலை முடியுது, ஜூன் முடிஞ்சு 10 நாள்லேயே அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜூலை 11க்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதோட டிவெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டிவெண்ட்னு பார்த்திங்கன்னா இவங்க போன மேல இப்போ இந்த வருஷத்துலேயே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 3 டிவெண்ட் கொடுத்துருக்காங்க, 1 ஸ்பெஷல் டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி டிவெண்ட் தருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியல. 10 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். 10 ரூபாலேருந்து 28 ரூபா வரைக்கும் டிவெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது நம்ம டிசிஎஸ். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரைன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 160 ரூபா கரண்ட் பேஸு, ஆகஸ்ட் 6ஆம் தேதி போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ரிசல்ட்டு டிவெண்ட் ரெண்டுமே அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. செக்டர்னு பார்த்திங்கன்னா பெட்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. அதேமாதிரி 1 ரூபா டிவெண்ட் தான் கொடுப்பாங்க, பெரிய டிவெண்ட்லாம் கொடுக்குறதில்ல. ஸோ 100 ரூபாய்க்குங்கிற போது 1 ரூபா டிவெண்டுங்கிறது ஒரு 1/2% கிட்ட வரும் டிவெண்ட். ராஜ் டெலிவிஷன் நெட்வொர்க் லிமிடெட், நம்ம ராஜ் டிவி தான், 98 ரூபா கரண்ட் பேஸு, 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவெண்டு ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் நம்ம எல்லாம் தெரிஞ்ச டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. டிவெண்டுன்னு பார்த்திங்கன்னா பெருசாலாம் தரமாட்டாங்க, 10 பைசா 20 பைசா, அதுவும் 2019-16 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எதுவுமே கொடுக்கல. ஸோ அதே டிவெண்ட் கொடுக்கலாம், இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்கலாம், கூடவும் கொடுக்கலாம். அது என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜில்லட் இந்தியா லிமிடெட் 7,243 ரூபா கரண்ட் பேஸு, 28 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவெண்டு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் பர்சனல் கேரில் இருக்காங்க. டிவெண்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் கொடுத்துருக்காங்க 45 ரூபா, ஸ்பெஷல் டிவெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 45 ரூபா இல்லை 35 ரூபா இல்லை 50 ரூபா இந்த ரேஞ்சில் ஒரு டிவெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா ஹை வேல்யூவான ஸ்டாக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ப்ராக்டர் அண்ட் கேம்பல் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட் 16,620 ரூபா கரண்ட் பேஸு, ரொம்ப ஹை வேல்யூவான ஸ்டாக்கு. 29 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. ரிசல்ட்டு டிவெண்டு ரெண்டுமே அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. செக்டர் இவங்களும் பர்சனல் கேர் தான், நம்ம பிஎன்ஜி குரூப் தான் எல்லாமே. ஸோ டிவெண்டுன்னு பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் ஹைஃபையான டிவெண்ட் தான் கொடுப்பாங்க. பட் ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கு அது குறைவு தான். பார்த்திங்கன்னா இந்த ஃபெப்ரவரியிலேயே 60 ரூபா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 50 ரூபாய்க்கு மேலே 100 ரூபாய்க்குள்ளே ஒரு டிவெண்ட் எதிர்பார்க்கலாம் பிஎன்ஜிலேருந்து. அடுத்து பார்க்கறதும் நம்ம அதே கம்பெனி தான், ப்ராக்டர் அண்ட் கேம்பல் ஹெல்த் லிமிடெட், இதுவும் பிஎன்ஜி தான். ஸோ இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் 5,049. இவங்க 29 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவெண்டு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. இவங்களும் இந்த ஃபெப்ரவரியில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டிவெண்டாக 150 ரூபாயும் நார்மல் டிவெண்டாக 50 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 50 ரூபாலேருந்து அதிகபட்சம் 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் டிவெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் குறைஞ்சபட்சம் 50 ரூபா தருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இதான் நியூஸ் முடிஞ்சது. அதேமாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபண்டமெண்டல் எப்படி செக் பண்ணுறதுன்னு. புதுசாக ஏதாவது நம்பர்கள் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இருக்கலாம். ஒரு ஸ்டாக்கை 5 நிமிஷத்தில் எப்படி ஃபண்டமெண்டலாக செக் பண்ணுங்கிறது, டீட்டெயிலாக எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நான் பொறுமையாக வீடியோ போடுறேன். மேபி 2 நாளில் இல்லை 1 வாரம் இல்லை 10 நாளில் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன்.
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காண்டி நிறைய பேர்னு சொன்னால் நம்ம கணக்குப்படி 10 பேர் 15 பேர் தான் நம்ம கணக்கில் நம்ம சேனலுக்கு. நிறைய பேர் பெரிய பெரிய சேனலில் 100 பேர் 2000 பேர் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் 10 பேர் கேட்டாலே அது பெரிய விஷயம். ஸோ அதுக்காண்டி நான் போடுறேன். பட் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் எடுத்துக்கிட்டு நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டு அந்த வீடியோ போடுறேன். ஸோ உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.